Hi friends, welcome to tutorjobs.com. LibreOffice Impressல ஃபைல் மேல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுற பார்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா ரீலோட் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த வெர்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஃபைலை அவங்க ப்ரெசன்டேஷன் ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரிஜினல் ஃபைல் அவங்களுக்கு கொடுக்காம நமக்கு என்ன பண்ணது ஒரு வெர்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணது சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அகைன் பார்த்தீங்க அப்போ இந்த ஃபைல் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது அந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபார்மேட் நமக்கு இருக்காது, வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த வெர்ஷன் நீங்கள் இந்த ஓல்டர் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் ஒரிஜினல் ஃபைல் எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதான் இந்த வெர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இதே ஃபைலில் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்ஷனில் போயிட்டு இங்கே சேவ் நியூ வெர்ஷன் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஏதாவது நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜோஸ் அப்படிங்கிற பேரில் கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு என்ன இந்த ஃபைல் பார்த்து நமக்கு இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டோட நமக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்கோமோ இதே ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் அப்படிங்கிற பேரில் நமக்கு சேவ் ஆகிருக்கும். இது கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ண டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டெக்ஸ்ட் நான் மாற்றிக்கிறேன். கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்போ நான் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே போல் இதுக்கான ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்போ நான் சின்னது பண்ணிக்கிறேன். கலர் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நான் மாற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுல பார்த்தீங்க க்ரீன் கலர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த ஃபைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் மாற்றிடுறேன், மெஜெண்டா கலரில். ஆக இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புது ஃபார்மேட்டில் மாறிடுச்சு இல்லைங்களா. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சேவ் பண்ண பழைய ஃபார்மேட்லேயே அந்த ஃபைல்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அகைன் ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே வெர்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது கொடுத்து நம்ம என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணமோ அந்த அப்டேஷன் அது வரைக்கும் இருக்கும். இப்போ ஜோஸ் அப்படிங்கிற ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். நம்ம எடிட் பண்ணால் கூட எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஓப்பன் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இந்த காப்பி நமக்கு ரீட் ஒன்லி காப்பியாக வரணுமா இல்லை நமக்கு ஒரிஜினல் காப்பியாக வரணுமான்னு சொல்லி கேட்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் காப்பின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நமக்கு பழைய ஃபார்மேட் நமக்கு என்ன ஃபைல் கொடுத்தோமோ அதே ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரிப்பீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஃபைல்ஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷன் மூலிமா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஸ்லைடு வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த 2 ஸ்லைடு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இமேஜாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து எந்த லொக்கேஷனை உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் டெஸ்க்டாப் லொக்கேஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்போ நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது சம் டெக்ஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஜோஸ் அப்படிங்கிற பேரில் கொடுத்து நான் நேம் டைப் பண்ணிக்கிறேன். தென் சேவ் ஆஸ் டைப், இது என்ன டைப்பில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்போ ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஜேபிஜி ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். கொடுத்து நமக்கு பாருங்கள் நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி வரும்னு சொல்லி நமக்கு இருக்கும். நான் இந்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் அந்த வித் அண்ட் ஹைட்டில் நமக்கு இருக்கும். இது கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. டெஸ்க்டாப்பில் நமக்கு என்ன ஆகும், இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைடு. இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆஸ் பிடிஎஃப். இப்போ நமக்கு இந்த ஃபைல் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு எப்பவுமே பிடிஎஃபாக வரும்போது இது நமக்கு ஒரு இமேஜ் ஃபைல் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு ஜேபிஜி இமேஜ் ஃபைலாக நமக்கு கம்ப்ரெஸ் ஆகும். இதோட குவாலிட்டி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு நமக்கு எந்தெந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா வரும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ ஆள் கொடுத்தா நமக்கு என்ன எத்தனை ஸ்லைடு கொடுத்துருக்கோமோ எல்லா ஸ்லைடுமே நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கே ஸ்லைடுன்னு கொடுத்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கேட்கும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜோஸ் அப்படிங்கிற பேர்லேயே கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் நமக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். நமக்கு கொடுத்த 2 ஸ்லைடு வந்துருக்குங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில்
இங்கே கூட சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு என்ன பண்ணலாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்க அப்போ இந்த ஃபைலை நமக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா இமெயில் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க ரிட்டன் தான் நமக்கு இந்த கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன், நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஃபைலுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் நமக்கு என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணிருக்கோம், இன்னும் எந்த ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணல. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எம்டியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சப்போஸ் மாற்றினா கூட ஃபைல் நேம் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைலு, என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கோம், இதோட சைஸ் என்ன, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் எல்லா ஆப்ஷனுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வியூ பண்ணி காட்டும். ஸோ இப்போ நமக்கு ஃபாண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நமக்கு வியூ பண்ணி காட்டும். இதுக்கு அடுத்து ஓகே கொடுத்தா நமக்கு செட் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரிவியூ இன் வெப் ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். இது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் இது நம்ம கொடுத்த ஸ்லைட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நமக்கு இருக்குன்னு சொல்லி வியூ பண்ணி காட்டும். இது ப்ரிவியூ இன் வெப் ப்ரௌசர்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நான் பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு இப்போ நம்ம டைப் பண்ண இந்த ஸ்லைடை பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் இருக்குன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுற ஃபைல் மெனுவில் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ எந்த பிரிண்ட்டை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிற இந்த பிரிண்டர் நேம் செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் நமக்கு எத்தனை ஸ்லைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வியூ பண்ணி காட்டணும்னு சொல்லி நமக்கு கொடுத்துக்கலாம். நமக்கு எல்லா ஸ்லைடுமே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஆல் ஸ்லைட் கொடுத்துக்கலாம். இல்லை பர்டிகுலராக நமக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைடில் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுங்க ஸ்லைடில் கொடுத்துட்டு நமக்கு 1 2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு ஒரு 10 ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எனக்கு அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 to 7 வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்கே 5 கொடுத்துட்டு ஒரு சின்ன ஹைஃபன் கொடுத்து 7 கொடுக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். தென் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் செலெக்ஷனில் என்ன ஃபைல் உங்களுக்கு என்ன ஸ்லைடு இருக்கோ அந்த ஸ்லைடை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஆல் சொல்லி கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஷீட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்போ வந்து கொடுத்தா ஒரு A4 ஷீட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த பவர் பாயிண்டை பொறுத்தவரைக்கும் நான் நார்மலாக லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஓரியன்டேஷன் பார்த்திங்க அப்புறம் லேண்ட்ஸ்கேப் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை காப்பி வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நமக்கு இந்த பேஜ் பார்த்திங்க அப்புறம் பிரிண்ட் ஆகி வந்துடும். இது பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டர் செட்டிங். இப்போ நமக்கு பிரிண்ட் எடுக்கும் போது எந்த பிரிண்டரில் வரணுமோ சொல்லி கொடுத்துக்கலாம். அந்த பிரிண்டர் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நமக்கு பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைல் நமக்கு என்ன இதில் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகணும். பிரிண்டரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி ஷீட் நமக்கு இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த ஷீட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டு A4 ஷீட்னா A4 ஷீட் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பார்த்திங்க அப்படின்னா லெட்டர் பேடில் பிரிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா லெட்டர் பேட் அப்படிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அந்த ஃபார்மேட் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அகைன் ஓகே கொடுங்க, நமக்கு என்ன அந்த பிரிண்டருக்கான செட்டப் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். அகைன் இங்கே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் இங்கே எக்ஸிட் டு லிபர் ஆஃபீஸ் கொடுத்தா நமக்கு என்ன லிபர் ஆஃபீஸ் விட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபைல் ஃபுல்லாக நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபைல் மெனுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இதோட கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.